பிரசாந்த் நடிப்புல அவரோட அப்பா தியாகராஜன் இயக்கத்துல ஆகஸ்ட் 15ஆம் தேதி வெளியாக இருக்கிற படம் தான் அந்தகன். பாலிவுட்ல மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச அந்தாதுன் படத்தோட தமிழ் ரீமேக் தான் இந்த அந்தகன் படம். அதனாலேயே இந்த படத்துக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில இருக்கு. சிம்ரன், பிரியா ஆனந்த், யோகி பாபு, ஊர்வஷி, வனிதா விஜயகுமார், KS ரவிக்குமார்னு இப்படி ஒரு திரைப்பட்டாலுமே இந்த படத்துல நடிக்கிறாங்க. இந்த படத்துக்கு சந்தோஷ் நாராயணன் தான் இசையமைச்சிருக்காரு. அந்தகன் படம் ஆகஸ்ட் 15ஆம் தேதி வெளியாக இருக்கிற நிலையில படத்தோட ப்ரொமோஷன்ஸ் எல்லாம் இப்பவே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அந்த வகையில நேத்து தி அந்தகன் ஆந்தம் அப்படிங்கிற சாங் சோனி மியூசிக் சவுத்ல வெளியாச்சு. அனிருத் பாடி இருக்கிற இந்த சாங்கை தளபதி விஜய் தான் ரிலீஸ் பண்ணியிருந்தாரு. பிரபுதேவா மாஸ்டர் கொரியோகிராஃப் பண்ணியிருக்கிற இந்த சாங்ல ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் சிம்ரன் அண்ட் பிரசாந்த் ஒன்னா டான்ஸ் ஆடி இருக்காங்க. இந்த நிலையில படத்தோட மியூசிக் டைரக்டர் சந்தோஷ் நாராயணன் இப்போ ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்காரு. அவரு இந்த அந்தகன் ஆந்தம் சாங்கை ஷேர் பண்ணி வரலாற்றிலேயே முதல் முறையா ஒரு மியூசிக் லேபிளும் கண் பார்வை இல்லாத கதாபாத்திரமா நடிச்சிருக்காங்க. மேலும் இதுதான் கதாபாத்திரமாவே வாழ்றதா அப்படிங்கிற கேள்வியும் எழுப்பியிருக்காரு. உங்களுக்கு இதை தெரியப்படுத்திக்கிறேன், இந்த சாங்ல வர மியூசிக், லிரிக்ஸ், அரேஞ்ச்மெண்ட், மிக்ஸ், மாஸ்டர்னு இது எல்லாம் உண்மையாலுமே எந்துதானான்னு கண்டுபிடிக்க நான் காசு எதுவும் சார்ஜ் பண்றது இல்ல. ஆல் தி பெஸ்ட் ஆஃப் லக். இந்த சாங்ல இருக்கிற மியூசிக், லிரிக்ஸ், அரேஞ்ச்மெண்ட், மிக்ஸ், மாஸ்டர்னு எதுவுமே நான் கொடுத்தது இல்ல அப்படின்னு சந்தோஷ் நாராயணன் இந்த சாங்கை நான் கம்போஸ் பண்ணல, ஆனா என்னோட பேரை வச்சு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பகிரங்கமா குற்றம் சாட்டியிருக்காரு. சாங்கோட டிஸ்கிரிப்ஷன்லயும் கம்போஸ்ட் பைனு சந்தோஷ் நாராயணன் பேர் தான் இருக்கு. சந்தோஷ் நாராயணனோட இந்த போஸ்டால இப்ப பலருமே குழம்பி போயிருக்காங்க. அந்தகன் படம் தரப்புல இருந்து இதுக்கு பதில் கிடைக்கும்னு நினைக்கிறோம். சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். முதல்ல இந்த பாட்டோட டைட்டில் டோரா புஜின்னு தான் இருந்துச்சு. ஆனா இப்போதான் அந்தகன் ஆந்தம்னு பேர் மாத்தி இருக்காங்க அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது.